ஊர்ல மணியரசன், சிவகுமார், ஜானகி பாட்டி, கௌசல்யா, நிர்மலா குட்டி, வெங்கடேசன் இவங்களாம் எப்படி இருக்காங்க? நான் தான் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேனே. பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க, ஆளுங்களை வந்து பார்க்க மறந்துட்டியே. இல்ல, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நேரம் இல்லைன்னு சொல்லுவ. காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், அதுக்காக பழைய உறவை மறந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது விதைச்சவன் நானு, தின்னவன் எவனோன்னு முன்ன பின்ன தான் இருக்கு. நிலத்து சம்பந்தமா தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எந்த நிலம்? பெருமாள் கோயில் பக்கத்துல உன் மாமா ஒரு நிலம் வச்சிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அந்த நிலம் இப்ப விலைக்கு வந்திருக்கு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ தான் அந்த இடம் கைவிட்டு போனதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டியே, அதுக்காக தான் வந்தேன். நிஜமாக சொல்றீங்க? ஆமா, ஏதோ கஷ்டத்துல வைக்கிறாங்க. உன் மாமாவுக்கு அந்த மண்ணு பூர்வீக சொத்து, தாய் மாதிரி வச்சிருந்தாரு. அதை விற்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டு வித்தாருன்னு எனக்கு தான் தெரியும். கண்ணில் தண்ணி விட்டார் அந்த மனுஷன். எனக்கும் தெரியும். என்ன படிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த நிலத்தையே வித்தாரு. மாமா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா நான் ஊர்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவர்தான். உன் மாமா கஷ்டப்பட்டதை மறக்காம இருக்கே. கை விட்டு போன நிலம் இப்ப விலைக்கு வருது, என்ன பண்ணலான்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாமா? என்னங்க? ஒரு நிமிஷம் போடா. கண்டிப்பா வாங்கணும். என் மாமாவோட ஞாபகமா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அது என் மாமா வாழ்ந்த பூமி, அதை எனக்காக தான் வித்தாரு. அதை கண்டிப்பா வாங்க. அவங்க என்ன விலை சொல்றாங்க? 36 லட்சம் சொல்றாங்க. கொஞ்சம் அடிச்சு பேசினா 33க்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். 33 லட்சமா? ரொம்ப அநியாயமா இருக்க. வெறும் 40,000க்கு தானே மாமா வித்தாரு. வித்த கணக்கெல்லாம் பார்த்தா இப்ப வாங்க முடியுமா? இப்பதான் மண்ணு வேலையும் பொண்ணு வேலையும் உச்சாணி கொம்புல இருக்க. இன்னும் அவங்க நிலத்தை விற்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. தெரிஞ்சா 40 லட்சத்துக்கு வாங்குறது கூட ஆள் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமா குமாரு, கொஞ்சம் ஏமாந்து விட்டீங்கன்னா அது உன் கைக்கு கிடைக்காது. உன் மாமாவோட பூர்வீக சொத்து, அது உன் கைக்கு கிடைக்கணும் தான் அவசரமா வந்தேன். என்னங்க ஒரு நிமிஷம். பாபு, நான் உட்காரு. எனக்கு பணத்தை பத்திலாம் கவலை இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த நிலத்தை எப்படியாவது முடிச்சிருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? 33 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க எந்த நிலத்தை வாங்க போறீங்க? பட்டிக்காட்டு நிலத்துல பெட்ரோல் வரும்னு யாரா சொன்னாங்களா? அந்த நிலத்துல போடுற எல்லா காசும் வீணாதான் போகும், நமக்கு வேண்டாம். இல்ல போனா, அது என் மாமாவோட பூர்வீக சொத்து. உபயோகம் இல்லாத எத்தனையோ சொத்து உங்க மாமா விட்டுட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் அநியாய விலை கொடுத்து வாங்க போறீங்களா? அது ஒண்ணும் அநியாய விலை இல்ல. அக்கம் பக்கத்துல நிலம் என்ன விலை போகுதோ அதை தான் அவங்களும் சொல்றாங்க. ஆமாங்க, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கமிஷன் வருதுங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் ஏத்தி விட்டுட்டு போயிடுவீங்க. நாங்க வாங்கி நஷ்டப்படணுமா? போனா இவருங்க ரேட் ஏத்தினாரு. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல புது பில்டிங் கட்டினதுக்கு எக்கச்சக்க செலவாயிருக்கு. இது வேற வெட்டி செலவா? விட்டுருங்க. போனா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு பில்டிங் கட்டி பணம்லாம் செலவானதுனால. புரியுது குமாரு, நீ ஏதோ வசதி வாய்ப்போடு இருக்க, உன் மாமா நிலத்தை வாங்குவேன்னு தான் சொல்ல வந்தேன். இப்படி காசு இல்லாம கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது. நிலத்தை வாங்குன்னு நிர்பந்தம் பண்ணல. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா போ. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நான் ரேட்டு ஏத்திட்டு தான் புரோக்கரை பார்த்து பேசுற மாதிரில பேசுறாங்க. ஊருக்குள்ள நான் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல குமாரு, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். சக்கரை கம்மியா டீ கேட்டீங்களா? இந்தாங்க. வேணாங்க, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விடவா? இல்ல குமாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். நான் போய்க்கிறேன். கொஞ்சம் இருக்கு. ஏன் போனா அவர் முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அனுப்புறேன். வேற என்ன செய்ய சொல்றீங்க? உங்களோட யூஸ்லெஸ் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து பணம் கறக்க அவன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க என்னடானா மாமா மாமான்னு அப்படியே ஏமாற துடிச்சிட்டு இருக்கீங்க. போனா அவர் ஒண்ணு லேண்ட் புரோக்கர் இல்ல, என்னோட ரிலேட்டிவ். நான் வாங்க நினைக்கிறது என் மாமாவோட பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துனா என்ன பண்ண சொல்றீங்க? பட்டிக்காடு நிலத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? வேட்டு கட்டிட்டு விவசாயம் பண்ண போறீங்களா, இல்ல மரத்தை நட்டு மாடு மேய்க்க போறீங்களா? ஏன் போனா அப்படி பேசுற? அது என் மாமாவோட நிலம்.
என் படிப்புக்காக தான் அதை வித்தாரு. நம்ம கிட்ட காசா இல்ல. அவர் ஞாபகார்த்தமா அதை வாங்கறதுல என்ன தப்பு? போதும் போதும் உங்க பழைய சென்டிமெண்ட். நிலத்தை வித்து படிக்க வச்சாரு, நகையை வித்து கிளினிக்க வச்சாருன்னு இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு என் காது செவிடா போச்சு. நீ பேசுறது தப்பு போனா. நான் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என் மாமா தான். அவரோட ஞாபகத்தை யூஸ்லெஸ் சென்டிமெண்ட் சொல்ற? எது? அவர் வாங்கி கொடுத்த அந்த ரப்பர் ஸ்டெத்தஸ்கோப்பும் அந்த 10 ரூபா தெர்மாமீட்டர் ஆலையும் தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, மாமாவோட நினைப்பு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மனசுல தேங்க்ஸ் சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு தெரியாம கபோர்ட்ல அவருடைய போட்டோவை மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதை அப்பப்ப எடுத்து பாத்துக்கங்க. அதை விட்டுட்டு என்ன ஏன் இப்படி இரிட்டேட் பண்ற? நீங்க எதுக்குங்க எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? பாழா போன அந்த பழைய ஞாபகம் வரக்கூடாதுன்னு அந்த நிலத்தை வாங்காதீங்கன்னு சொல்றேன். சரி, நீ வேணான்னு சொல்லிட்டல, இனிமே அதை பத்தி பேச மாட்டேன். என்ன அமைதியா இருக்கோடு. என்னங்க கோமா? பின்ன என் சம்மந்தப்பட்ட எதையுமே உனக்கு பார்க்கவும் பிடிக்கிறது இல்ல, பேசவும் பிடிக்கிறது இல்ல. சின்ன வயசுல தான் நான் அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருந்தேன். இப்பவும் உறவுகள் வேண்டான்னு ஒதுக்கி வச்சா எப்படி? அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களை பார்க்கணும்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா உங்களால அங்கிருந்து நிம்மதியா வரவே முடியாது. ஏதாவது கேள்வி கேட்டு உங்க மனசை நோகடிச்சு தான் அனுப்புவாங்க. அதுக்கு தான் அந்த நிலத்தை வாங்காதீங்கன்னு சொன்னேன். அப்படிலாம் ஆகாது போனா. ஏன் ஆகாது? இப்பதான் உங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, நிலத்தை வாங்குங்கன்னு சொன்னாரு. அதுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். என்னங்க, நமக்கு இதெல்லாம் தேவையா? நமக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வரக்கூடாது. வேண்டாங்க ப்ளீஸ். சரி போனா, எனக்கு புரியுது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுலாம். இது பாருங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிட்டி அவுட்டர்ல நம்ம ஒரு நல்ல லேண்டோ ஃபிளாட்டோ வாங்கிடலாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அதோட வேல்யூவும் டபுள் ஆயிடும். பூர்வீக சொத்துன்னு நம்ம தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம புதுசாவே வாங்கிடலாம் ப்ளீஸ். சரி மேடம். குமார் இந்த அளவுக்கு மாறி போவான்னு நான் நினைச்சே பார்க்கல சித்தி. என்னதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் ஆடம்பரமா இருந்தாலும் பழச மறக்க கூடாதுல்ல. சரி, கடைசி அவன் என்னதான் சொன்னான்? அந்த நிலத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? இல்ல சித்தி, குமாருக்கு உள்ளுக்குள்ள வாங்கணும்னு தான் ஆசை இருக்கும் போல இருக்கு. நிலத்தை விற்க போறாங்கன்னு சொன்னதும் அது என் மாமாவோட பூர்வீக சொத்து, அதை கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும்னு சொன்னான். ஆனா அவனோட சேர்ந்துகிட்டு இருக்காளே ஒருத்தி, அவ தான் ஒத்துக்கல. நான் தான் சொன்னேனே அழகேசா, அவனை சொல்லி ஒரு குத்தமும் இல்ல. வந்து சேர்ந்துருக்காளே ஒரு முகராசி, அவளை சொல்லணுமா? நீங்க ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறீங்க. உங்க மருமக ரொம்ப நல்லவரா? அவன் பண்ணது சரின்னு நான் சொல்லவில்லையே. அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்கண்ணா, அப்பாவோட சொத்து போனதாவே இருக்கட்டும். நாங்க அதை வாங்குறதா இல்ல, விட்டுருங்க. என்ன சுந்தரி சொல்ற? குமார் தான் எவ பேச்சே கேட்டுக்கிட்டு வேணான்னு சொல்றான், நீயுமா? இப்ப விட்டுட்டா அந்த நிலத்தை திரும்ப வாங்கவே முடியாது. பரவாயில்ல, விட்டுருங்க. ஏன் சுந்தரி, நம்ம கிட்ட பணமா இல்ல? அந்த நிலத்தை வாங்கி போட்டதா என்ன? நான் காரணமா தான் சொல்றேன், வேண்டாம்னா விட்டுருங்க. அதுக்கு இல்லடி, நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, விட்டுருங்கன்னா விட்டுற வேண்டியதானே? சரி, அப்பாவோட ஞாபகார்த்தமா சுந்தரியாவது அதை வாங்கணும்னு நினைச்சேன். வேணான்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நான் கிளம்புறேன் சித்தி. இதோ பாரு அழகேசா, ஊர்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. சரி சித்தி, வரேன் சுந்தரி. சுந்தரி, அந்த நிலத்தை வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேண்டான்னு சொல்ற? என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா வேர்வை சிந்தி உழைச்ச நிலண்டியது. அதை வாங்கினா பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. எதுக்காக வாங்கணும்? அதை வாங்கி என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பா ஞாபகமா இருக்குமேன்னு தான். அதை வாங்கினா அப்பா ஞாபகம் மட்டும் தான் வருமா? உன் மருமக பண்ண துரோகம் ஞாபகத்துக்கு வராதா? அப்பா யாருக்காக நிலத்தை வித்தாரு? யாரு நம்பி மோசம் போனா மறந்து போச்சா? அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராதா? அவன் இப்படி மோசம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? வேண்டாமா, அந்த நிலம் கண்டிப்பா நமக்கு வேண்டாம். அத பார்த்தா உன் மருமக எனக்கு பண்ண துரோகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஆளுக்கு நான் என்னமா குறை வச்சேன்? இந்த அளவுக்கு
இந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை என் கையில கொடுத்துட்டு இன்னொருத்தி பின்னால ஓடி போயிட்டாரு. அவர் போயிட்டா என் மகனை என்னால வளர்க்க முடியாதா? இல்ல தனியா தான் என்னால வாழ முடியாதா? என்ன விட்டுருங்கம்மா. அப்பா அந்த ஆள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டாரேம்மா. அவமானத்தையும் அசிங்கத்தையும் மறந்துட்டு இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டேன். திரும்பவும் அந்த நிலத்தை வாங்கி பழசையெல்லாம் நினைச்சு அழ சொல்றீங்களா? வேண்டாமா, போதும் நான் பட்ட அவமானம். உன்னை பட்ட மரமா நிக்க வைக்க வேண்டிய உங்க அப்பா இந்த பாடுபட்டாரு. கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துப்பான்னு நம்பிதானே உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படி நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டானே. ஏமா எனக்கு என்ன வந்துச்சு? அவரு வேணா செஞ்சதை நினைச்சு அவமானப்பட்டு வாழலாம். ஆனா நான் 4 பேருக்கு முன்னாடி மரியாதையோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மகனை நல்லா படிக்க வச்சிருக்கேன். எனக்கு என்னமா குறை? நீ என்னதான் தைரியமா பேசினாலும் என் மனசு ஆறலடி. உங்க அப்பா நிலத்தை வித்து அவனை படிக்க வச்சாரு. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம உன்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானே. நீ எதுக்குமா வருத்தப்படுற? துரோகம் பண்ண ஆள் சந்தோஷமா இருக்கும்போது நாம எதுக்குமா ஃபீல் பண்ணணும்? கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு ஆதரவு வேணுமேடி. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போன மனுஷன் தான் எனக்கு ஆதரவுன்னு நினைக்கிறியா? எனக்கு என் மகன் இருக்காமா, அவன் என்ன நல்லா பாத்துக்குவான். போங்க. வா. வெளியில கிளம்பிட்டீங்களா சம்மந்தி? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போலாம் வாங்கன்னு உங்க அண்ணன் தான் சொல்லியிருந்தாரு. அதான் சம்மந்தி. என்னடா இவரு வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டே இருக்காரு. ஏதோ அவசர வேலையா போறாரு போல இருக்குது. டேய், அப்படி என்னடா தலை போற வேலை? வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொன்னா இவர் சொத்தை அழிஞ்சு போயிடும். அவரு கல்யாண டென்ஷன்ல இருப்பாருமா. அவருக்கு மட்டும்தான் கல்யாண டென்ஷனா? நமக்கும் இல்ல 1008 வேலை. நான் இங்க என்னமோ பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அந்த மனுஷன் என்னமோ ஒரு முழத்துக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு போனா என்னடா அர்த்தம்? சரி விடுங்க, வாங்க. இல்லடா, அந்த ஆளு பார்த்து சிரிக்கலைனாலும் பரவாயில்ல, என்னமோ பல்ல கடிச்சுக்கிட்டுல போறாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தமிழ். ஏமா அப்படி தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க? நான் ஒண்ணு காரணம் இல்லாம சந்தேகப்படலடா. கல்யாணமே நடக்க கூடாதுன்னு முதல்ல தடுத்து நிறுத்தினதே இவர்தான். அப்புறம் நின்னு போன கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொன்னதும் இவரே தான். இப்படி முகத்தை தூக்கிட்டு போறத பார்த்தா உள்ளுக்குள்ள வினைய வச்சுக்கிட்டு ஏதோ பண்ற மாதிரி தாண்டா தோணுது. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நீ சாருவ கல்யாணம் பண்ணிக்காம போனதுக்கு பழி வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. அப்படி என்னமா பண்ணிடுவாரு? கல்யாணம்னு சொல்லி நான் ஊர் உறவுக்கெல்லாம் பத்திரிகை வச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஆசையை காட்டி கடைசி நேரத்துல இவர் பாட்டுக்கு மூக்கறுத்து மோசம் பண்ணிட்டாருன்னா என்னடா பண்றது? நம்ம பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவமானம் மேல போயிடும். ஏமா இப்படி பயப்படுறீங்க? நாம மட்டும் தான் பத்திரிகை வைக்கிறோமா? இப்போ உங்களை அவங்க எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க? அவங்க சொந்தக்காரங்களுக்கு பத்திரிகை வைக்கணும்னு தானே? இந்த பாருங்க, இப்போ கல்யாணம் நின்று போச்சுன்னா அது நமக்கு மட்டும் அவமானம் இல்லை, அவங்களுக்கும் அசிங்கம் தான். அப்புறம் எதுக்குடா அந்த மனுஷன் முகத்தை தூக்கி வச்சுட்டு அப்படி போறாரு? அது அவரோட கேரக்டர்மா. கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் நம்மள அவமானப்படுத்தணுமா என்ன? தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. என்னமோப்பா, அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்கம்மா. உள்ள உங்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க உள்ள போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப நீ எங்கப்பா கிளம்பிட்ட? ஒருத்தரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரணும். நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். சாரு, அத்தை வாங்க சம்பந்தி வாங்க. எப்படி இருக்கீங்க மாப்ள? நீங்க எப்படிங்க? நல்லா இருக்கேன். சம்பந்திமா இல்லைங்களா? அவ ஒரு சின்ன பர்ச்சேஸ் போயிருக்கா. உட்காருங்க சம்பந்தி. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்பந்தி. இல்ல அத்தை, நீங்க நின்னா ஏன் கால் வலிக்கு. வந்து உட்காருங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் சம்பந்தி. யார் யாருக்கு பத்திரிகை கொடுக்கணும்னு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். யாரும் விட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஆமாமா. நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, உடனே கிளம்பிடலாம். வேண்டாம் சம்பந்தி, வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். போய் சொல்றீங்க? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். நீ வேணா வாசனை பாரு.
அசத்தலா இருக்கு. லாவண்யா சமைச்சாங்களா? நான் தான் இங்க வந்து சாப்பிடலாம்னு சொன்னேனே சம்மந்தி. சரி ஒரு காஃபியாவது சாப்பிடுங்க. காயத்ரி இவங்களுக்கு காஃபி கொடுமா. சரி. ரிதேஷ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பேரும் எழுதியிருக்கேன். நீ ஒரு முறை செக் பண்ணிடு, சரியா? இந்தா. ஐயோ அப்பா, டாக்டருங்க பேரை விட்டீங்க. யாரை சொல்ற? அதான் லக்ஷ்மண் சார். ஐயோ, முதல்ல அதை கொடு. இந்தாங்க. அவர் பேரை தான் முதல்ல எழுதிருக்கணும். அவர் எங்களால மறக்க முடியுமா? கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அவரே மறந்துட்டீங்களே பெரியப்பா. என்னடா சார் பண்றது, கல்யாண டென்ஷன்ல எல்லாம் மறந்து போச்சு. யாருங்க சம்பந்தி? உங்களுக்கு நெருங்கின சொந்தமா? நெருங்கின சொந்தம்லாம் இல்ல சம்பந்தி. சின்ன வயசுல நிதிஷ்க்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. எல்லா டாக்டர்ஸும் கை விரிச்சிட்டாங்க. கடைசியில போராடி அவர் தான் இவன் உயிரை காப்பாத்துறதே. ஆமா அத்தை, உங்க மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்தினதே அவர்தான். அதனாலதான் நாங்க அவரை கடவுள்னு சொல்றோம். என்னம்மா போலாமா? போலாம் மாமா. சம்பந்தி கிளம்பலாங்களா? கிளம்பலாம். வாங்க. வரேன் மச்சாரு, வரேன் மாப்பிள்ள. சரித்த.